டயபெட்டிஸ் உள்ள சிலர் அப்படியே ஒல்லியாயிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சர்க்கரையை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை ப்ராப்பராக எரிக்கிறதுக்கு இன்சுலின் கம்மியாக இருக்கிறதுனால உடம்பு என்ன பண்ணும், தசைகளையும் எரித்து சர்க்கரையை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சர்க்கரை ரத்தத்தில் சுற்றி சுற்றி ஒரு கட்டத்தில் யூரின் வழியாக வெளியேற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகி உடம்பு இளைக்க ஆரம்பிச்சிடும். சர்க்கரை வியாதியில் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அதோடைய நிலை. செல்கள் சர்க்கரையை ஏற்க முடியாத ஒரு கண்டிஷன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அவங்களும் டயபெட்டிஸ் தான் சொல்லப்படுவாங்க. இன்சுலின் உற்பத்தி குறைகிறதுனால வர்ற பிரச்சனைகள், அவங்களும் டயபெட்டிஸ் தான். அதே நேரத்தில் ரத்த சர்க்கரை அளவு 36க்கு கீழே போயிடுச்சுன்னா நாம் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவோம். இன்றைய சூழ்நிலையில் டயபெட்டிஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்சுலின் பத்தாமல் போகிறது, அது இல்லாமல் போகிறது, ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஸ்டேட்டஸை வச்சு தான் 99.9% டயபெட்டிஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. இதுக்கு இன்சுலின் மாடல் அல்லது குளுக்கோஸ் மாடல் அப்படின்னு பெயர் சொல்லுவாங்க. இன்னொரு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. பேங்க்ரியாட்டிக் கிளாண்டில் இருக்கிற ஆல்பா செல் மூலமாக கிடைக்கிற குளுக்கோகானபத். எலிகளுக்கு சோதனை அடிப்படையில் பேங்க்ரியாட்டிக் கிளாண்டில் இருக்கிற பீட்டா செல்ஸை அழிச்சிட்டு அதுக்கு சர்க்கரை கொடுத்தாங்க. அதுக்கு ரத்தத்தில் சர்க்கரை ரொம்ப அதிகமாகி நிறைய பிரச்சனைகள் வந்தது. என்ன பண்ணாங்கன்னா, பீட்டா செல்லோட சேர்த்து ஆல்பா செல்லையும் அழிச்சிட்டாங்க. அப்பையும் சர்க்கரை கொடுத்தப்போ அந்த எலிகள் சாதாரணமான நிலைமையில தான் இருந்தது. சர்க்கரை அளவுகள் உயர்ந்தது, ஆனால் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. ஸோ இந்த அடிப்படையில் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இன்சுலினை விட்டுட்டு குளுக்கோகான் பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில் அதை பற்றியும் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அது எல்லாமே ஆராய்ச்சி லெவலில் மட்டும்தான் இருக்குது, இன்னும் மனிதர்கள் லெவலில் வரல. அடுத்த வீடியோவில் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத இன்னும் விரிவாக பார்க்கலாம்.